the great music composer, singer, actor, இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு உண்டு. பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிச்சைக்காரன், யமன், சைதான் இந்த மாதிரி தான் வச்சிருக்காரு. ஆனா இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. என்ன சார் ஓப்பனிங் கொடுங்க சார். இதெல்லாம் சொல்றேன் சார். But that is what he is always. I think we always look up to you, sir. Thank you so much for coming. Observe the Lord, sir. Thank you. மேரி வந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுதும் நிறைந்திருக்கும் நல்ல உறவுகள் உள்ள அனைவரும் வணக்கங்கள். நைஸ் மீட்டிங் மேம். தேங்க்யூ ஃபார் this event, ma'am. Thank you so much. மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். மனுஷங்களே உதவி பண்ணாமல் தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணால் திருப்பி யாரும் திருப்பி பண்ண போகிறது இல்லை, உதவியும் பண்ணாதுங்க, அது பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது நம்ம யார் பண்ணாலும் சம்டைம்ஸ். அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் வந்து மேடம்கிட்ட இருக்கு. அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தா முதல் தேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது விருதுகளுக்கு பண்ணதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலைவனாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அப்புறம் வந்து இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த் விபின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து எஸ்ஏசி சார். சாரோட இந்த வயசுலையும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசில் நம்மளால் எப்பவுமே தெரியாது ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப் டபுள் ஷார்ப்னு சார் சொன்னார் இல்லையா, டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கைகள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் 25 வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்க கூட நிறைய பழகிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான். கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்கள் தயாரிப்புகள் குறைச்சிட்டீங்க ஆக்சுவலாக, நீங்கள் தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட் சார். Thank you so much. So it's time for us to honor our special chief guest, Srimati Maneka Sanjay Gandhi அவர்களுக்கு சோபா சந்திரசேகர் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். மற்றும் ஒரு அழகான சில்வர் லேடி அப்படிதான் சொல்லணும், ஒரு சில்வர் லேடிக்கு ஒரு அழகான சில்வர் மெமெண்டோ இதோ. பார்த்து மொபைல்